அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணையில் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் நினைவுகூறுவதற்காக, அவரை புகழ்வதற்காக, அவரை துதிப்பதற்காக, அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக, அவருடைய வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால நாம இன்னைக்கு ரமலானுடைய 2வது இரவிலே இணைந்திருக்கின்றோம். முதலாவது நோன்பை பிடித்தவர்களாக 2வது இரவை நாம் அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வார்த்தை நாம நோன்பு காலம் வர்றதுனால நோன்பை பற்றி பேசணும். நம்ம 2வது அத்தியாயத்தினுடைய 183, 84 தொடர்ச்சியா அந்த நோன்பை பற்றி இருக்கிறதுனால அதே நான் இன்னைக்கு கல்வி பண்ண நினைக்கிறேன். இன்ஷால்லா அத அல் பக்காருடைய ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். அல்ல நமக்கு இந்த ரமலான்ல இந்த நோன்பை எளிமையாக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நோன்பு பிடித்த அனுபவத்தை சொல்றேன். ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு மாதிரி நம்முடைய உடல் ஆரோக்கியம் இருந்தால் நமக்கு ஹெல்த்தியா இருக்கும், ஆரோக்கியம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த வருஷத்தோட நோன்பை ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு வேலைகளை பொறுத்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இலகுவா இருந்தது. எல்லா புகழ் மல்லாவுக்கு நம்ம நன்றி தெரிவித்து நம்ம இந்த வகுப்புகள் போவோம். அவருக்கு பில்லாஹி ஷைத்தானிர் சூரா 2 அல் பக்ரா பசுங்கிறது அப்படிங்கிற ஒரு தலைப்புள்ள சூரா. நம்ம கடந்த வாரத்துல 183 மற்றும் 184 பார்த்துருக்கிறோம். இந்த ரமலான் சம்பந்தப்பட்ட வசனம் தான். அதை தொடர்ச்சியா 85லையும் இந்த ரமலான் பத்தி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அவருக்கு பில்லாஹி ஷைத்தானிர் ரமலான் என்னும் மாதத்தின் போதுதான் மனிதர்களுக்கு வழிகாட்டல், தெளிவான போதனைகள் மற்றும் சட்ட புத்தகத்தை வருவதான இந்த குர்ஆன் வெளிப்படுத்தப்பட்டது. உங்களில் இந்த மாதத்தை காண்பவர்கள் அதில் இருத்தலும் நோயிலோ அல்லது பிரயாணத்திலோ இருக்கின்றவர்கள் அது எண்ணிக்கையிலான மற்றவர்களை கொண்டு ஈடு செய்து கொள்ளலாம். கடவுள் உங்களுக்கு சௌகரியத்தையே விரும்புகின்றார், கஷ்டத்தை அல்ல. உங்களுடைய கடமைகளை நீங்கள் பூர்த்தி செய்யவும், உங்களுக்கு வழிகாட்டியதற்காக கடவுளை துதிக்கவும், உங்களுடைய நன்றியர்களை வெளிப்படுத்தவும் கூடும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு இந்த நோன்பை விதித்திருப்பதாக சொல்றார். பல காரணங்கள் இதுல இருக்குது. அதெல்லாம் வரிசையா நம்ம படிச்சு பார்ப்போம். அல்லாஹ் நமக்கு எதனை கற்றுக் கொடுக்க நாடுகின்றாரோ அந்த விஷயங்கள் நம்ம இன்ஷால்லா பார்ப்போம். அவருக்கு விஷயத்தான் இருந்துச்சு. இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இது எப்ப அருளப்பட்டதுங்கிற ஒரு காரணத்தை அல்லாஹ் சொல்றார். ஒரு ரமலான்கிற ஒரு மாதத்தின் போதுதான் இந்த வேதம் இறக்கப்பட்டதா அருளப்பட்டதா சொல்றாரு. அந்த வேதம் எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு பல வார்த்தைகள் சொல்றாரு. மனிதர்களுக்கான வழிகாட்டல் உள்ள ஒரு வேதமா இருக்குது. அதே சமயத்துல தெளிவான போதனைகள் சொன்னானிக்கு எந்த விதமான சிக்கலும் சிரமமும், அதாவது கவர் இல்லாத ஒரு தெளிவான போதனைகள் உள்ள இந்த புத்தகமா இருக்குது. அதே சமயத்துல நமக்கு வாழ்வதற்கு சட்டங்கள் தேவைப்படுது. சட்டங்களால தான் இன்னைக்கு நாடுகளே இயங்கிட்டு இருக்குது. சட்டங்கள் இல்லைன்னா ஒரு காட்டு முன்னாடி வாழ்க்கை மாதிரி ஆயிடும். அதெல்லாம் நல்லா நமக்கு வாழ்வதற்கு ஒரு வழிகாட்டியாக சட்டங்கள் நமக்கு இங்க வகுத்து வந்திருக்காரு சொல்ற வேதத்தின் மூலமாகத்தான். சட்டங்கள் தனியா புத்தகத்துக்கு போக வேண்டாம். நம்முடைய வழிகாட்டி இதுதான், சட்ட புத்தகம் இதுதான், போதனையும் இதுதான், நன்னெறியும் இதுதான். நான் வழிபடுத்த எல்லா விஷயங்களும் இந்த குர்ஆன்ல இருக்கிறதுக்கு நல்லா அடையாளங்களாக சில வார்த்தைகளை சொல்றாரு. அதுல இந்த சில வார்த்தைகள் சட்ட புத்தகத்தை வழங்குவதற்கான இந்த குர்ஆன் வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. உங்களில் இந்த மாதத்தை காண்பதுன்னு சொல்லி இந்த நோக்கம் பின்னால வருது. அப்ப முதல்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த குர்ஆன் அருள் செய்யப்பட்டதை பற்றியும் குர்ஆன்ல என்ன இருக்குது அப்படிங்கிறத பத்தி நமக்கு முதல்ல சொல்றாரு. அப்போ அது ரமலானுடைய மாதம் இறங்கியது அப்படிங்கிறத வருஷம் அது வரக்கூடிய ஒரு மாதமா இருக்குது. நானும் வருஷம் அதை அடையிறோம். நிறைய மக்கள் நோவு பிடிக்கிறாங்க, எதுக்கு பிடிக்கிறாங்கன்னே தெரியாது. அல்லாஹ் சொல்லியிருக்காரு பிடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனா அல்லாஹ் நமக்கு ஏன் சொல்றாரு, நம்முடைய நன்றி அறிதலை வெளிப்படுத்தும் முகமாக அப்படிங்கிறாரு. அல்லாவுக்கு நன்றி செய்யலாம் வெறும்னா நம்ம அல்லாஹ் புகழ்ந்துட்டே இருக்கிறோம் இல்லையா, அது ஒரு நன்றி அறிதல். அதுதான் அவர் சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம செஞ்சோம்னா அதுவும் நன்றி இருக்கு. அது சொல்வதன் மூலமாக நாம அதை என்ன செய்யறோம், அதை வெளிப்படுத்துறோம். நம்ம நன்றியை வெளிப்படுத்துறோம். அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாரு, நம்மளை சரியான பதிலை ஸ்திரப்படுத்தி இருக்கிறாரு, நமக்கு மென்மேலும் கற்றுத்தர்றாரு, நம்ம எல்லா மக்களை விட நம்ம சிறப்பாக்கி வச்சிருக்கிறாரு. நமக்கு பல விஷயங்களை இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களை விட எது முக்கியம், கடவுளை முக்கியம், அதை நமக்கு ஆசிரியர் கொடுக்கிறாரு.
நமக்கு அதை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, நம்மள அவருடைய ஊழியரா தேவர்களா நம்மள அதை ஆக்கி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மளால நன்றி எழுதுங்கிறது அந்த அல்லாவுடைய திக்கிற அல்லாஹ் போடுறது மூலமா செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுல ஒரு விஷயம் அல்ல என்ன சொல்ற நோம்பை சொல்ற நோம்பை பிடிப்பதன் மூலமா நன்றி எழுதி வெளிப்படுத்துவதற்காகத்தான் அப்படிங்கிற நாம அதை கவனமா அதை அந்த நினைவோட நாம நம்ம ரசிகருக்கு நன்றியை வெளிப்படுத்தும் முகமாகத்தான் ஒரு நாள் முழுக்க நாம நோன்பு இருக்கிறோம். ஒரு நாள்ல குறிப்பிட்ட நேரங்கள் பகல் நேரங்கள்ல நோன்பு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். அப்ப அந்த குருதினமா இருக்கும் எதுக்காக நம்ம செய்யறோம்? அல்ல நம்மள படிச்சிருக்கிறாரு இருக்கிறாரு, வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரு, மரணம் நமக்காக காத்து இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை நாம வெற்றி பெறணும், ஜெயம் பெறணும், சொர்க்கத்துக்கு போகணும், அவருடைய சாம்ராஜ்யத்துல நம்ம நுழையணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி வழி விதிகளை அல்ல நம்ம சொல்லியிருக்கிறாரு. அந்த விஷயத்த நாம கவனத்துல போடணும். நோன்பு பிடிக்கிறோம்னா நாம அல்லாவுக்கு தேங்க்ஸ் சொல்றோம். அதை அவரு சொல்லிருக்கிற விஷயம் நாம கண்டுபிடிக்கல. நோன்பு பிடிச்சா அவருக்கு நன்றி அவர் சொல்லி தர அந்த விஷயத்த நோன்பை பிடிப்பதன் மூலமாக உன் நன்றியர்களை வெளிப்படுத்துவதற்காக வசனத்தை முடிக்கிறாரு. ஆக நமக்கு எல்லாம் இந்த வேதத்தை இந்த மாத்திர வழங்கியதுக்கு நாம நன்றி தெரிவிக்கிறோம். இந்த வேதம் வழங்கியது நமக்கு ஒரு விஷயமா இருக்குது. அதன் மூலமா தான் வழிகாட்டப்பட்டிருக்கோம். அதன் மூலமா தான் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அதன் மூலமா நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு. தூதர் நபிக்கு இறக்கப்பட்ட ஒரு வேதமா இருக்குது. அதன் மூலமா தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த குரான் இருக்குது. அதனை வழங்கியதற்காக நாம எந்த அளவுக்கு நன்றி செய்ய முடியுங்கிறது சொல்ல முடியாது. அவரே சொல்றாரு அது ரொம்ப சுலபமானது, லேசானது, இதுக்கு நம்ம ஈடே செய்ய முடியாது. அல்ல நம்ம வழிகாட்டியதற்கு, ஒரு வேதத்தை வழங்கியதற்கு, சட்டத்தை கொடுத்ததற்கு, போதனை தந்ததற்கு நம்ம ஏதாவது நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா அவர் நமக்கு ஒண்ணு கொடுத்து அதை எளிமையான ஒண்ணு ஆக்கியிருக்கிறாரு. அதை நம்ம செய்வதற்கு நாம் என்ன செய்யணும்? மனசுல நம்ம அதை நினைச்சுக்கணும். கடவுள் நம்ம நன்றி செய்யறோம், இருக்கிறோம், தாய் இருக்கிறோம்னா ஏன் அந்த நாள் முழுக்க இபாதத்தா இருக்குது? முழு நிலையோட ஏன் இருக்கிறோம்? எப்பவுமே இந்த பசி இருந்துட்டே இருக்குது, தாகம் இருந்துட்டே இருக்குது. அப்போ நோன்பு இருக்கிற நிலை இருந்துட்டே இருக்கும். நோன்பு இருக்கிறோம் நிலை இருக்கும் பொழுதெல்லாம் ஞாபகம் இருந்துட்டே இருக்கும். எப்ப நம்ம ஆட்டம் போடுவோம், நல்லா வயிறு இறங்கிருச்சு, ஒண்ணுமே தேவைப்படல, எந்த உடம்புல பசி உணர்வு இல்லைன்னா அப்புறம் தான் அந்த மாதிரியான சாத்தானோட நம்ம கூட்டு சேர்ந்துக்கிட்டு பல தவறுகள் செய்வோம். ஆனா இந்த மாதிரி தவறு ஏன் குறைஞ்சிருக்குது? எப்பவுமே நாம தாவிச்சு இருக்கிறோம், பசிச்சு இருக்கிறோம், இயலாம இருக்கிறோம், கஷ்டத்துல இருக்கிறோம். அப்போ நமக்கு என்ன தேவைப்படுது? அல்லாவுடைய அருள் தேவைப்படுது. சார்ந்து இருக்கிறதுனால அந்த நாள் முழுக்க இபாதத்தாயிடுது, கடவுளை சார்ந்த ஒரு நேரம் ஆயிடுது. அதனால்தான் அதை நோன்பு என்ன பத்தி என்ன சொல்றோம்னா அது அறுவடை காலம்னு சொல்றோம். ஒரு விவசாயம் பண்ணோம்னா அதை விதைய பாவி முளை அது நட்டு களை எடுத்து அதை பயிராக்கி அது கதிர் அறுவடை காலம்னு ஒரு டைம் இருக்கும். 90 days, 3 months, 6 months, 3 months ஆயிடுச்சுப்போம். நம்ம அதை முதல்ல செலவு பண்ணிட்டே இருக்கும். அறுவடை காலத்துக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு நேரமா இருக்கு. அது மாதிரி இந்த வருஷம் முழுக்க 11 மாசங்கள் இருக்குது. சாதாரணமா அந்த பசித்தே இல்லாம இருக்கிறதுனால பக்தியா இருக்கிறோம். எப்பவுமே பக்தியா இருக்கிறது இல்ல. சொல்லும் போது பக்தி இருக்கும், திகர் செய்யும்போது பக்தி இருக்கும், குரான் வாசிக்கும் போது பக்தி இருக்கும், ஒரு பயனை கேட்கும் போது பக்தி இருக்கும். எப்ப நம்ம கூட்ட சேர்ந்து இருக்கிறோமோ அப்ப பக்தி இருக்கும். ஆனா தனியா செஞ்சுட்டா நம்ம சாத்தானோட கூட்டு சேர்ந்து பல விஷயங்களுக்கு நம்ம உட்பட்டு விடுறோம். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் எப்படி, நோவு பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. ஒரு முழு பகலும் நாம் என்ன செய்யறோம்? சூரியன் உதயத்துக்கு தொடங்கத்துக்கு முன்னால இருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் நாம அல்லாஹ்வை நினைவுல கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நமக்கு தேவை இருக்கு, என்ன தேவை இருக்குது? பசியில இருக்கிறோம், தாகத்துல இருக்கிறோம், இயலாமல் இருக்கிறோம், சோம்பல் தனமா இருக்குது. இதெல்லாம் உடம்போட ஒட்டி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குது. அதனால அது முழு நேரமும் இபாதத்துங்கிறதுனால அது நமக்கு நன்மையா அமையுது. மற்ற நாளை விட நன்மை அமைகிறதுனால தான் இதை ஒரு நன்மையின் அறுவடை காலமா நாம அதை சொல்றோம். அந்த நோம்புங்கிறது இந்த வருஷம் நாம எல்லாம் ஹயத்தோட இருக்கிறோம், அடுத்த வருஷம் எங்களுக்கு தெரியாது இல்லையா? அது அல்லாஹ் நாட்டத்தில் இருக்குது. அதனால இந்த நோம்புல கடைசி நோம்பா இருந்தா நம்ம அமல் எப்படி நம்ம பயன்படுத்துவோம், அது மாதிரி பயன்படுத்துறோம். இதுதான் நம்மளோட கடைசி நோம்பா இருந்தா திரும்ப வாய்ப்பு இல்லைல்ல. இந்த ரமலான் கிட்ட சவாலு, அப்புறம் அடுத்த நமக்கே தெரியாது, எந்த வித்திரோதமும் கிடையாது, கேரண்டியும் கிடையாது. அப்ப நம்ம எப்படி அந்த அமல் செய்வோம்? நம்ம ஒருத்தருக்கு மரணத்துல சொல்லியாச்சுங்க, 10 மணிக்கு போட சகித்து எப்படி இருக்கும் உனக்கு, அதிகார தொழில் விடிய எப்படி இருக்கு சொல்லுங்க, இதுதான் நம்முடைய கடைசி தொழுகை அப்படின்னு இவ்வளவு உள்ளட்சியமா தொழுவாரமா. ஏன்னா அதுக்கப்புறம் மரணம், அதுக்கப்புறம் நம்பிக்கை இல்ல, நன்மை செய்ய முடியாதுன்னா அது எவ்வளவு உள்ளட்சத்தோடு இருக்கும், பயபக்தியோடு இருக்கும் நம்ம பாக்குறோமா இல்லையா? அது மாதிரி அடுத்த வருஷம் நமக்கு ரமலான் கிடையாது, எது நமக்கு தெரியாது. ஆனா இந்த வருஷத்தை நம்ம பயன்படுத்தணும்னா அது நினைச்சு இருக்கு. நம்மளுக்கு எல்லாருமே 80 சொல்றது வாழ்றாங்க, நம்ம அப்படிதான் வாங்கி எனக்கு நமக்கு இருக்குதானே இல்லை. நம்மளே பாக்குறோம், பல உயிரை பாக்குறோம், பழைய மனிதனை பாக்குறோம், பல பேரை விசாரிக்கும் போது கேட்கிறோம், அவர் 2 வருஷம் ஆச்சு அப்படின்றாங்க. நேத்த ஒருத்தர் விசாரிக்கிறேன், அவர் பார்க்க முடியலையா, அவர் 2 வருஷம் ஆச்சுங்கன்னா நமக்கு தகவலே தெரியல. இது மாதிரி நம்ம கேள்விப்படுறோம், நம்மளை பத்தி தான் கேள்விப்படுவோம்.
அவர் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதுக்கு முன்னாடி நாம என்ன செய்யணும், அதுக்கான பிரயத்தனம் ரெடி ஆகணும், ஃப்ரீ ஆகணும். அதை வந்து அந்த உணர்வோட செய்யணும். நோம்போட நோம்பு வந்து பக்தியான ஒரு நாளா இருக்குது. ஒரு நம்ம அல்லாவுக்காக நம்ம நன்றி செலுத்துறோம், அந்த உணர்வோட செஞ்சோம்னா அது பிரயோஜனமா இருக்கும். இப்போ ஏன்னா எல்லாருமே நம்ம கோயில போட்டோம்னா அது வந்து ஒரு பக்தியான வெளிப்பாடா இருக்காது, ஒரு கடமையை செய்யற மாதிரி இருக்கும். நாம அந்த நோன்பை வந்து உணர்வோட அல்ல நமக்கு ஒரு வேதத்தை கொடுத்துருக்காரு, போதனை கொடுத்துருக்காரு, சரியான வழிகாட்டல் கொடுத்துருக்காரு. எவ்வளவு மக்கள் வழி இருக்கிறாங்க, குறைஞ்ச சதவீதம் தான் நாம வழிகாட்டப்பட்ட மக்கள். வழிகாட்டாத பட மக்கள் பெரும்பாலும் இருக்காங்க. நரகமே அப்படியே சொல்லப்படுது, பெரும்பாலான மனிதர்கள் நரகத்தில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப சொர்க்கத்துக்கு சொற்பமானவங்க தான். அந்த சொற்பமானவங்க நம்ம ஒருத்தரா இருக்கோம், நமக்கு எல்லாம் வழிகாட்டி இருக்கிறார். அந்த அடிப்படையில நமக்கு ஞாபகம் அருள் செஞ்சதுனால நாம கூடுதல் நன்றி செலுத்தக்கூடிய ஆளா இருக்கோம். ஏழைய மக்களை விட அதிகமான தர்மங்களை செய்யணும், அதிகமான தியானங்களை செய்யணும், அதிகமான வழிபாடுகளை செய்யணும், அதிகமா கடவுளை பத்தி பேசணும், வாய்ப்பு கிடைக்கும் பொழுதுதான் பேசணும். நம்முடைய அந்த வேதத்தினுடைய விஷயங்களை படிச்சு படிச்சு நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படணும். எதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், பின்பற்றுவதற்கு முயற்சி செய்யணும். ஏன்னா நம்ம கூடுதல் பொறுப்புள்ள ஒரு ஆளா இருக்கணும். நமக்கு அற்புதம் கிடைச்சிருக்குது, அற்புதத்தை நம்ம நிச்சயிக்கிறோம், அற்புதத்தை நம்ம அடைஞ்சிருக்கிறோம். எல்லாருக்குமே அற்புதம் புரியல, அதை விடுங்க அப்படிங்கிறாங்க. அற்புதத்தை பத்தி பேசினாலுக்கு அது விடுங்க, அது வந்து எண்ணியல் சம்பந்தப்பட்டது, அதுக்கு என்ன நீதிபதிக்கு அதை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மிகப்பெரிய விஷயம் இருக்குன்னு தெரியல, நாம அதை அடைஞ்சிருக்கிறோம். அப்ப நாம எவ்வளவு நன்றி அதாவது செலுத்துனா அது ஈடாகும், அதுக்கு இன்னும் செய்ய முடியாது. அல்ல நம்மள ஏதோ லேஸ் பாசா செய்ய வச்சு மன்னித்து அவர் நம்மளோட சேர்த்து வச்சு அவரோட சேர்த்து வச்சுக்கிறாரு. அந்த அடிப்படையில ரமலான் மாதத்தின் போதுதான் இந்த மனிதர்களுக்கு வழிகாட்டல், தெளிவான போதனைகள் மற்றும் சட்ட புத்தகம் வழங்குவதற்கான இந்த குரான் வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாரு. இது அதை அல்ல கன்ஃபார்ம் பண்றாரு, இந்த மாத்திரம் தான் நம்ம வெளிப்படுத்தப்பட்டோம் அப்படிங்கிறாரு. சட்ட புத்தகம்னு சொல்றாரு. இன்னைக்கு எல்லாமே சட்டங்கள் தான் நம்மள மனிதர்களையே ஒரு பக்குவப்படுத்தி வச்சிருக்குது. சட்டம் இல்லைன்னா என்ன நடக்குது, சட்டம் இந்த வாகன சட்டம் தனித்தனி சட்டம் இருக்குது. ஒவ்வொருக்கும் சொத்துவா அதுக்கு தனி சட்டம் இருக்குது, சாலைகள்ல வாகன ஓட்டமா தனி சட்டம் இருக்குது, தனி மனிதனுக்குரிய சட்டங்கள் இருக்குது, எது சரி எது தவறு அப்படிங்கிற சட்டங்கள் இருக்குது. அது எல்லாமே சட்டத்தின்படி இயங்குவதனால தான் இன்னைக்கு மக்கள் தான் ஓரளவுக்கு அமைதி காத்து இருக்கிறாங்க. இல்லாட்டி என்ன தெரியுமா, தடி எடுத்தவன தண்டக்கார மாதிரி எவன் சக்தி இருக்கோ அவன் வந்து இயலாமையை அடக்கி வச்சிருவான். சரியா, ஒரு ஏழாமக்காரன் ஒருத்தர் இருக்கிறான்னா இவன் பலம் உள்ளவன், அவனால வந்து அவன் நசிக்க முடியும். ஏன் நசிக்காம இருக்கான்னா அது சட்டம் இருக்குது, காவல்துறை இருக்குது, போலீஸ் இருக்குது, அதிகாரம் இருக்குது. இது நாடு கிடையாது. வந்து அதுக்கு பயந்து என்ன செய்யறாங்க, அந்த இயலாமைக்காரனை நசிக்காம இருக்கான். அதுக்கு என்ன காரணம் இருக்குது, சட்டங்கள் இருக்குது. சட்டம் இருக்கிறதுனால அந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் நமக்கு இந்த குரான்ல சொல்லியிருக்கிறார். எது சட்டம், எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது சரி, எது தவறு, எது ஹக்கு, எது பாத்திலே, எது உண்மை, எது பொய் அப்படின்னு பிரித்து அறியக்கூடிய ஒரு வேதத்தை நமக்கு அல்ல அங்க வழங்கியிருக்கிறாரு. அதுல நமக்கு இந்த தெளிவான போதனைகளும் சட்டமும் மிகவும் அவசியமான ஒண்ணா இருக்குது. குறிப்பா வழிகாட்டலை பத்தி அல்ல சொல்றாரு. அதெல்லாம் ஒட்டுமொத்தமா கொடுக்கப்பட்ட இந்த வேதம் 114 அத்தியாயம் 6346 வசனங்கள் இருக்குதுங்கிறத அல்ல சொல்றாரு. உங்களில் இந்த மாதத்தை காண்பவர்கள் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றாரு. இந்த மாதத்தை காண்பவர்கள் என்ன, நம்ம இதைத்தான் அவங்க வேற மாதிரி புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. மாதத்தை காண்பதுங்கிறது பெரிய வந்தா பாக்குறது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இன்னைக்கு கூட ரொம்ப நைட்டு வரைக்கும் பெரிய குழப்பமா தான் இருக்குது. இறைகிறது திறந்துச்சு, நேற்று சாயங்காலமே 5:30 மதுரைக்குள்ள திறந்தாலும் நம்ம நேற்று நோம்பு தொடங்கி இருக்கிறோம். மதுரைக்கு பிறகு தொடங்கியிருந்தா அந்த நாள் ரமலான் இன்னைக்கு தான் தொடங்கி இருக்கோம். நேற்று வந்து 6:15 உங்களுக்கு சன் செட்டு, அப்ப 5:30 பெற திறந்துருச்சு. 5:30 சூரியன் இருக்கும்போது பெற திறந்தா எப்படி பெரிய பார்க்க முடியும், பார்க்க முடியலன்றாங்க. எப்பவுமே தேடுவாங்க மதுரைக்குள்ள 2ஆம் பெற 3ஆம் வந்து அவங்க பார்த்துட்டு அது 3ஆவது நாளைக்கு முதல் நாள் வைப்பாங்க. இதெல்லாம் என்ன ஆகுது, அவங்களுக்கு சரியான லைனத்துக்கு கதிர் கிடைக்கிறது இல்லை. 2 நாள் தண்ணி பிடிச்சா 29 27 பிடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா. நேற்று தகவல் ஜாயிர் போய் சாப்பிடுறாங்க, அந்த 10 நாள் எப்படி கணக்கு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அதையும் கணக்கு பண்ண முடியாது அவங்களால. கடைசி 10 நாள் அவங்களுக்கு மிஸ் ஆயிடுது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க நோம்பு 2 தொடங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் எப்படி அவங்க 22 ஆரம்பிச்சு 30 முடிப்பாங்க. அதுவும் சரியான வழிகாட்டுதல் கிடைக்காதுங்கிறது பாக்குறோம். இப்படி எல்லாம் நமக்கு அந்த மாதத்தை காண்பதுங்கிறது அடைவதுங்கிறது நாம இன்னைக்கு நெட்ல ஃபுல்லா இருக்கும். இன்டர்நெட் தகவல்கள்ல எல்லா தகவலுமே இன்னைக்கு ரொம்ப இலகுவா லேசா இருக்குது. ரொம்ப டைப் எல்லாம் தேவையில்லை, வாயில பேசக்கூடிய எல்லாருமே பேசி தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு வாய்ஸ்ல போட்டு பேசி கேட்டாலே அந்த ஆன்சர் நிறைய வருது. அது மாதிரி இருக்கக்கூடிய எளிமையான காலமா இருக்குது. இன்னும் சொல்ல போனா எவ்வளவு காலத்துக்கு உங்களுக்கு தியானிக்கிறதுக்குலாம் இன்னைக்கு காலத்துக்கு போட்டாங்க. இன்னைக்கு 2026 தான் அவங்களுக்கு வந்து இந்த பிப்ரவரி மாசம் 17 18 இருக்கு போறோம் அப்படின்னு. 27 என்ன, 28 என்ன, 29 என்னன்னு சொல்லிட்டு சுத்தியா அது ஒரு காலத்தோட நெசவுல போட்டிருந்தாரு. அது குரூப்ல யாரும் பாத்தீங்கன்னு தெரியல.
ரொம்ப சிறப்பான காலம். அப்போ இந்த அளவுக்கு காம்பன்சேட் பண்ணி கணக்கிட்டு நல்லா வச்சிருக்கிறாரு. அப்படி வச்சு மக்கள் என்ன செய்யணும்? அதை பின்பற்றக்கூடிய மக்களா இல்ல. அல்ல நம்மள அதுல இருந்து காப்பாத்தி சரியான பாதையில வழி நடத்திருக்கிறாரு. நம்ம சரியான நோம்ப சரியான நேரத்துல பிடிச்சிருக்கிறோம். நமக்கு அல்ல லலித்துக்கு சரியான நேரத்துல நமக்கு தருவாரு. நாம அதை அடைய போறோம். கடைசி 10 யாரெல்லாம் இருக்க போறோமோ அது நமக்கு சரியான 10 நாள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆக இது அந்த மாதத்தை நீங்க அடைஞ்சீங்கன்னா அந்த மாதத்தை காண்பவர்கள் அப்படிங்கிறது காண்பதுங்கிறது என்ன? கண்ட காண்றதா? வலைதளத்துல பாக்குறோம்ல அது காண்பு, அது ஒரு வார்த்தை தான். எதுல காண போறோங்கிறது வலைதளத்துல காண போறோம், நெட்ல பாக்குறோம், இல்ல ஒரு செய்தி மூலமா வருது, அதை நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். இதுதான் காண்பதை தவிர காண்பதுங்கிறது தன்னால அந்த மாதத்துல பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியாது. மாதம் எப்பப்ப வருதுங்கிறது ஒரு காலம் இருக்குது, அந்த காலம் நம்மளால காண முடியும். காண்பதுங்கிறது இப்ப இலகுவா எளிமையா இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில அந்த மாதத்தை கண்டால் அதில் நோன்பிருத்தல் வேண்டும் அப்படின்னு கட்டளை சொல்ற. இந்த மாதிரி நீங்க ஒரு வேதத்தை கொடுத்ததற்காக நீங்க என்ன செய்யணும்? நோன்பு பிடிக்கணும். அப்ப நோன்பு எதுக்கு அப்படின்னாக்கா குரான் அருளப்பட்டதுக்கு தான், குரான் இறக்கப்பட்டதுக்கு, அது மூலமா நம்ம எல்லாம் நேர்ந்து காட்டியதுக்கு நாம் அந்த நோன்பை நோக்க வேண்டும். திருப்பி என்ன சொல்றாரு? நோயிலோ அல்லது பிரயாணத்திலோ இருக்கின்றவர்கள், அது மேலே நம்ம பார்த்தோம் 184 பார்த்தோம். நோயிலேயோ பிரயாணத்திலோ இருக்கக்கூடியவங்க அதே எண்ணிக்கையிலான மற்ற நாட்களை கொண்டு ஈடு செய்து கொள்ளலாங்கிற. யாருக்கு நோன்பு பிடிக்க முடியலையோ அது அவங்க தாங்க முடிவு செய்யணும். முடியும் முடியாது அப்படிங்கிறத யாருமே யாரையும் வற்புறுத்த முடியாது. அந்த அடிப்படையில பிடிக்காதவங்க எத்தனை நோன்பு விடுறாங்க? 2 நோம்பா 3 நோம்பா தொடர்ச்சியா 10 நாள் பிடிக்க முடியலையா? என்ன செய்யலாம்? இன்னும் ஒரு நாளையில இல்ல இந்த ஒரு மாசமே நோயாய்ப்பட்டிருக்காங்களா, பிடிக்க முடியலையா, அவங்க சரியானதுக்கு அப்புறம் அதுக்கு பிடிக்கலாங்கிறதையும் எக்ஸசன் கொடுக்குறாரு. ஏன்னா அல்ல நமக்கு நல்லது விரும்புறாரு, பப்ளிக் விரும்புறாரு, கஷ்டத்தை இல்லைன்னு சொல்றாரு. அந்த வசனத்தினால நம்ம பார்ப்பாரு. அந்த அடிப்படையில என்னைக்கான மற்ற நாட்களை கூட ஈடு செய்து கொள்ளலாம்ங்கிறாரு. கடவுள் உங்களுக்கு சௌகரியத்தையே விரும்புகின்றாங்க. அதுதான் நம்ம விரும்புவது இல்லை, நல்லதுதாங்க. எதுவுமே நம்ம கஷ்டப்படுது சொல்றோம் பாக்குறோம்ல, நம்ம கஷ்டப்படுறாருன்னு கேட்கிறாருல, அவருக்கு என்ன தேவை? இன்பம் கனவோ துன்பம் கனவோ அவருக்கு என்ன இருக்குது? அவர் வழி இருக்குமா? அவருக்கு இன்பமா துன்பம் என்ன? அவர் தான் என்ன படைச்சிருக்கிறாரு, அவருக்கு என்ன தேவைப்படும் போது அது எதுவுமே தேவையில்லை. நம்மளுடைய கஷ்டத்தால் அவருக்கு ஒன்றும் ஆனந்த முடிய போறது இல்லை. ஆனா அவர் சொல்றாரு உங்களுக்கு நல்லது தான் நாடுங்கிறாரு, சௌகரியத்தை நாடுகிறாரு. நீ இந்த மாசம் தவறிட்டு அவன் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா கூட நம்ம அதை பெரிய கவலைப்படணும். ஆனா என்னன்னா நம்ம இந்த மாதிரி சிக்கல பண்ணிட்டோமே, எவ்வளவு பிரயாணத்தை இருக்கிறோமே, இப்ப நம்மளால நோம்பு பிடிக்க முடியாது, அது உணவுக்கான ஏற்பாடு இல்லையா, எவ்வளவு பேர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம், தொடர்ச்சியா மருந்து மாத்திரை ஊசி போட வேண்டியது இருக்குது. இந்த மாசத்துக்கு ரமலான் வந்துருச்சே, இப்ப மிஸ் பண்ணிட்டா நமக்கு வேற வாய்ப்பு இல்லையே அப்படின்னு கவலைப்பட அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் 11 மாசம் இடையில இருக்குது, ஒரு ரமலானுக்கு இன்னொரு ரமலானுக்கு மத்தியில. அப்ப எவ்வளவு பெரிய சௌகரியம் பாருங்க. அது அல்ல சொல்றாரு பாருங்க. அவர் அந்த உரிமையை தரனா கூட, அந்த சலுகையை தரனா கூட நமக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா அப்படிலாம் அவர் செய்யாம என்ன செய்யறாரு? சௌகரியத்துன்னு சொல்றாரு. உங்களுக்கு அவர் என்ன ஆறாரு? சௌகரியத்தை நாடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டு விடாம அந்த அர்த்தம் திருப்பி சொல்றாரு. கஷ்டத்தை அல்லங்க, ஒருபோதும் கஷ்டத்தை அல்ல நமக்கு நாடல. நாம தான் நினைக்கிறோம் எல்லாமே கஷ்டமா இருக்கு, நம்ம நினைக்கிறதா நம்மள கஷ்டப்படுத்துது. இலகு நினைச்ச இலகு இருக்காது. ஒரு வெயிட் இது எத்தனை கிலோ 10 கிலோ நினைச்சு நம்ம தூக்கணும்னா அதை இன்னும் நம்ம தூக்க முடியும். அது 5 கிலோ 10 கிலோ வெயிட் நம்ம மனசுல மைண்ட்ல பண்ணிட்டு தூக்கணும், ஈஸியா தூக்கிடலாம். ஆனா ஒரு வெறும் பெட்டி இது 10 கிலோ இருக்கு நினைச்சு சொல்ல தப்புன்னு கையில மேல ஒரு ஏன் நம்ம மைண்ட் செட் ஆயிடுச்சு, இது 10 கிலோ வெயிட் நினைச்சிச்சு, ஆனா 10 kg அது இல்ல, நம்ம தப்பா அதை தூக்கிட்டாத. 2 பெட்டி இருக்குது, ஒண்ணு வெயிட் ஒண்ணு வித்தவுட் வெயிட். அப்ப நம்ம 10 kg இருக்கும்போது மனசு நினைச்சு தூக்குனா கை சடக்கு மேல தூக்கும். ஏன்னா நம்ம அந்த ஸ்டெயின் கையில கொடுத்துட்டோம். 10 கிலோ தூக்குவதற்கான ஒரு அளவு பிரெயின் கை கொடுத்துருச்சு. அதனால தான் நினைச்சு நம்ம ஏமாத்துறோம் அந்த இடத்துல. சில விஷயங்கள் திறக்கும் போது வேகமா தோணும், ஏன்னா கடுமையா நினைச்சிருப்போம், கடிச்சு அது அழுத்தும் நினைக்கிறாங்க. ஏன்னா அது ரொம்ப லேசானது, நம்ம மைண்ட் அது அதை பண்ணுது. அது மாதிரி நம்ம நினைவு அது மாதிரி அல்ல நமக்கு எதை நாம இலகு நினைக்கிறோமோ கண்டிப்பா இலகு ஆயிடும். அது எந்த கஷ்டமே கிடையாது. நாம தான் ஒண்ணு கஷ்டம் நினைக்கிறதுனால கஷ்டமா தெரியும். எதுவுமே கஷ்டம் கிடையாது. நோம்புல நம்ம இருக்கிறோம், சில பேருக்கு வேலை ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அலுவலகம் இருக்கும், ஆபீஸ் இருக்கும், ஏசி இருக்கும், கடை இருக்கும், உள்ள வேலை இருக்கும், சில வெளியே இருக்கும். ஒரு வெளி வேலைக்காரன் ரொம்ப கஷ்டமா தெரியாது. உனக்குலாம் என்னப்பா கடை உள்ள உட்காந்துருக்கீங்க, உனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க ஆஃபீஸுக்கு போறீங்க உனக்கு தெரியாது, நீங்க ஏசில இருக்கீங்க உனக்கு நோம்பு விட்டாலும் தெரியாது. நாங்களாம் வெளி விஷயத்துல நினைச்சிட்டு சொல்லுவாங்க. பல விதமா எல்லாம் வச்சிருக்காரு, பல பேர் வச்சிருக்காங்க. எல்லாரும் வெவ்வேறு மாதிரி வாழ்க்கை தான். ஆனா அவர் இலகுவா எடுத்துட்டாலும் இலகு ஆயிடும். ஏன்னா அந்த காலத்துல நம்ம கடந்து வந்திருக்கிறோம், வெயில் காலத்தையும் கடந்து. எல்லா காலம் ஒரே மாதிரி இருக்கு. நம்முடைய சைக்கிள் சுற்றி தான் வருது, மேல கீழே கீழே வருது. எல்லா காலமும் வசதியே கிடையாது, எல்லா காலமும் கஷ்டமும் கிடையாது. அது எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கோம். நம்ம அந்த வெயில் நம்ம பண்றதுனால நாம அது கஷ்டமாவே பார்க்கல. அதனால நாம் மனசு நினைக்கிறது தான். கடவுள் நமக்கு சௌகரியத்தை நாடாரு, ஒருபோதும் கஷ்டத்தை அல்ல அப்படிங்கிறார். அவர் கடவுள் கஷ்டமே கொடுக்க நினைச்சிட்டா நம்ம எல்லாமே இலகுவாயிடும். அதான்
உண்மை. அதை நாம படிச்சுக்கிட்டு இந்த வாசல் நம்ம கற்றுக்கொள்ளணும். அடுத்து உங்களுடைய கடமைகளை நீங்கள் பூர்த்தி செய்யவும்ங்கிறார். அல்லாஹ் நமக்கு என்ன கடமையை தந்திருக்கிறாரோ அந்த கடமைகளை பூர்த்தி செய்க. உங்களுக்கு வழிகாட்டியதற்காக கடவுளை துதிக்கவும் உங்களுடைய நன்றியறிதலை வெளிப்படுத்தவும் கூடும் என்பதற்காக இந்த நோம்பை நம்ம குட்டிகள் சொல்றாரு. ஆக நாம கடவுளை என்ன செய்யணும்? ஏராளமா துதிக்கிறோம். எந்த நேரம் நம்ம அல்லாஹ் நம்ம நினைச்சிட்டே இருக்கிறதான் நம்முடைய முக்கியமான வேலை பணியாக இருந்து அந்த பணியை செஞ்சுட்டே இருக்குன்னு சொல்றாரு. அதை நன்றி இடத்துல வெளிப்படுத்தும் பொருட்டு தான் நமக்கு அந்த நோன்பை பிடிச்சுன்னு சொல்றாரு. இன்ஷா அல்லாஹ் நாம அதை உணர்வோட நம்ம வழிகாட்டுறதுக்காக நம்ம நோன்பு பிடிக்கிறோம், குர்ஆன் அருளப்பட்டதுக்காக நோன்பு பிடிக்கிறங்கிற விஷயத்த மனசுல இருத்தி நாம செய்யணுங்கிறத இந்த வசனத்துல நம்ம படிக்கிறோம். தொடர்ச்சியா அடுத்து வெவ்வேறு வசனம் வருது, வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம பார்ப்போம். ஆக நோன்பு நமக்கு ஒரு பயிற்சி காலமா இருக்கு. இந்த காலத்துல நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் செய்யறோம், நல்ல விதமா நினைக்கிறோம், நல்ல விதமா நடக்கிறோம், நம்மளே பாக்குறோம்ல. ஏன்னா நம்மள அந்த டைம்லெஸ், பசி, தாகவெல்லாம் கடவுள் நிறுத்தி வச்சிருக்குது. அப்ப இந்த பயிற்சியை நாம எடுத்துட்டு இந்த பயிற்சியை இதுக்கு அப்புறம் சவால்லையும் நாம நினைச்சிடும் அப்ளை பண்ணணும், நிலைநாட்டணும். அப்படிங்கிறதுக்கு அல்ல நம்ம ஒரு பிரார்த்தனை நம்ம செஞ்சுக்கிறோம். அல்ல நமக்கு அருள் திருவி செய்வாராக. வார்த்தையின் பொழுது அல்லாஹ்வுக்கே மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.